வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையை மிரட்டிய மிக்ஜாம் புயல் தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நேற்று பிற்பகல் கரையை கடந்தது. பாபட்லா, பிரகாசம், நெல்லூர் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பாதிப்புகளை களைய ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக விளக்கம். மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு திட்டமிட்டு செயல்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி குற்றச்சாட்டு. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப உடனடி நடவடிக்கை வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வேண்டுகோள். சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு, மீட்புப் பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர், படகுகள் மூலம் உணவு விநியோகம். கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. ஓடு பாதைகளில் இருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு விமான சேவையும் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலித்த இளம்பெண்ணை வெட்டி கொன்ற சகோதரர். நெல்லை அருகே அதிர்ச்சி சம்பவம். 17 வயது நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. 100 வயதில் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்த மூதாட்டி. பாட்டியின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய பேரனுக்கு பக்தர்கள் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். சென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய மிக்ஜாம் புயல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் உள்ள பாபத்லா மாவட்டத்தில் நேற்று மதியம் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதுடன் பாபட்லா, பிரகாசம், நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு தீவிர மிக்ஜாம் புயல் முழுமையாக கரையை கடந்தது. சென்னையில் மிக்ஜாம் புயலால் கொட்டி தீர்த்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். சென்னை பெரியமேடு பகுதி கண்ணப்பர் திடலில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். வால்டாக் சாலையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார். தொடர்ந்து நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தமது கையாலேயே உணவு பரிமாறினார். பின்னர் ரிப்பன் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் 2015 ஏற்பட்டது செயற்கையான வெள்ளம் என்றும் இப்போது ஏற்பட்டது இயற்கையான வெள்ளம் என்று தெரிவித்தார். கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் இந்த முறை பாதிப்பு குறைவு எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதனிடையே மிக்ஜாம் பேரிடர் பாதிப்புகளை களைய ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் பெருங்குடி, கந்தன்சாவடி ஆகிய இடங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தற்போதைய திமுக அரசு திட்டமிட்டு செயல்படாததால்தான் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். வெள்ள பாதிப்பு பற்றிய அதிமுகவின் விமர்சனங்கள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி, அதிமுக ஆட்சியில் செய்த தவறுகளை சரி செய்வதற்காகவே 4000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் 10 நாட்களாக கூட தண்ணீர் வடியாத நிலையில் இருந்தது என்றும் அப்போது முதலமைச்சரோ அமைச்சர்கள் யாரும் மக்களை சந்திக்கவில்லை என்றும் கனிமொழி குற்றம் சாட்டினார். தற்போதைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது நியாயமில்லை என்றும் கனிமொழி தெரிவித்தார். மழை வெள்ளத்தில் சிக்கி முடங்கியிருக்கும் மக்கள் இயல்பு நிலை திரும்ப உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிக்ஜாம் புயலின் கோர தாண்டவத்தால் சென்னை நகரமே கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 4000 கோடி ரூபாய் பணிகளால்தான் பாதிப்பு குறைவு என கூறுவது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ள வானதி சீனிவாசன், அரசு விளம்பரம் தேடாமல் போர்க்கால நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வேளச்சேரி 5 பர்லாங் சாலை அருகே பள்ளத்தில் மூழ்கிய இருவரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். வேளச்சேரியில் கேஸ் நிலைய அலுவலக கட்டிடம் அருகே மழையால் மண்சரிவு ஏற்பட்டு அருகில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்திற்குள் கட்டடம் சரிந்து விழுந்தது. அந்த கட்டடத்தில் தங்கியிருந்த 5 பேரும் பள்ளத்தில் விழுந்து சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படை, மாநில மீட்புப் படை, மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து 3 பேரை மீட்டனர். எஞ்சியுள்ள 2 பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், கே.என். நேரு, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீட்புப் பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை போயஸ் கார்டன் பகுதியிலும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அங்கு நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு தபால்காரர் ஒருவர் தபால் கொடுக்க சென்றுள்ளார். ரஜினியின் வீட்டிற்கு செல்வதற்கு சிரமப்பட்ட தபால்காரருக்கு ரஜினி ரசிகர் ஒருவர் உதவியுள்ளார். இதனையடுத்து தபால்காரர் மழைநீரில் இறங்கி நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு சென்று தபாலை வழங்கினார்.
சென்னை காரப்பாக்கத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த நடிகர்கள் விஷ்ணு விஷால், அமீர் கான் ஆகியோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அமீர் கானின் தாயார் ஜுனத் ஹுசைன் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தன் தாயுடனேயே இருந்து கவனித்துக் கொள்ள அமீர் கான் சென்னை வந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவர் விஷ்ணு விஷால் வீட்டில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள விஷ்ணு விஷாலின் வீட்டையும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக விஷ்ணு விஷால் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். உடனடியாக விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் அமீர் கான், விஷ்ணு விஷாலை பத்திரமாக மீட்டனர். இதுபோன்ற சோதனையான காலங்களில் தமிழக அரசின் சிறப்பான பணிக்கும் அயராது உழைக்கும் அனைத்து நிர்வாக மக்களுக்கும் நன்றி என விஷ்ணு விஷால் தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகர் அமீர் கான் மற்றும் விஷ்ணு விஷால் ஆகியோர் சென்னை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதை அறிந்த நடிகர் அஜித் போக்குவரத்து உதவி செய்து கொடுத்தார். பின்னர் அஜித் அமீர் கானுடன் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விஷ்ணு விஷால் போக்குவரத்து ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட புறநகர் மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடம், சென்னை கடற்கரை, திருவள்ளூர், அரக்கோணம் வழித்தடம், வேளச்சேரி, சிந்தாதிரிப்பேட்டை வழித்தடம் ஆகியவற்றில் 30 நிமிட இடைவேளையில் மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. திருவொற்றியூர், கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 1 மணி நேர இடைவேளையில் மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. மறு அறிவிப்பு வரும் வரை அதே அட்டவணையில் புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விமான சேவை மீண்டும் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அடையாறு ஆற்றில் கரை புரண்டு ஓடிய செம்பரம்பாக்கம் நீர் சென்னை விமான நிலைய ஓடுபாதை பகுதிக்குள் புகுந்து கடல் போல் காட்சியளித்ததால் உடனடியாக விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் மூடப்பட்டன. இதனால் நேற்று காலை வரை விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் ஓடுபாதைகளில் இருந்த தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை ஆர்.கே. நகரில் உள்ள வினோபா நகரில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கிறது. இப்பகுதியில் 5000 பேருக்கு மேல் வசித்து வரும் நிலையில் உணவு கிடைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மீட்புப் படையினர் உடனடியாக தங்களை மீட்க வேண்டும் என்றும் உடனடியாக உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஈசிஆர் சாலை தையூரில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றி மழை வெள்ளம் சூழ்ந்ததால் உணவு, குடிநீரின்றி வெளியே வர முடியாமல் நூற்றுக்கணக்கானோர் தவித்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் கேளம்பாக்கம் காவல்துறையினர் அவர்களை படகுகள் மூலம் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உடல்நிலை பாதிக்கப்பட்ட வயதான பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்த்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தேசிய நகர் கடற்கரை சாலையில் பால் கொண்டு சென்ற மாநகர பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் மின்சார வசதி இல்லை, பால் பாக்கெட் கிடைப்பதில்லை என்று தெரிவித்தவர்கள் பால் பாக்கெட்டை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினர். பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட பால் பாக்கெட்டுகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பருத்திப்பட்டு ஏரி நிரம்பி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உபரிநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஏரியிலிருந்து அடித்து வரப்பட்ட மீன்களை இளைஞர்கள் சாலையில் வலை போட்டு பிடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து போலீசார் அங்கு விரைந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமான நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் காந்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வேளாண் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கனமழையால் ராணிப்பேட்டை, வாலாஜா, சோளிங்கர், அரக்கோணம், கலவை, திமிரி, ஆற்காடு, நெமிலி, பணப்பாக்கம், காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து மாவட்ட வேளாண் துறை மூலம் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னசமுத்திரம் பகுதியில் சேதமடைந்த பயிர்களை அமைச்சர் ஆர். காந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர் விடுமுறை காரணமாக 11, 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வை ஒத்திவைக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 7 முதல் 22ஆம் தேதி வரை 11, 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டன. எனவே பள்ளிகளில் தேங்கியுள்ள மழைநீர் வடிந்தாலும் கூட பள்ளி தொடங்கிய முதல் நாளே தேர்வை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை மாற்றப்பட்டு புதிய அட்டவணைப்படி தேர்வு நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும், அதே நேரத்தில் இதர வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். வானப்பட்டறை விஸ்வதாஸ் நகரில் உள்ள அந்த பட்டாசு தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் படுகாயமடைந்த உரிமையாளர் மூர்த்தியை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
திருவாரூர் அருகே ஐம்பொன் சிலை கடத்திய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முத்துப்பேட்டை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது மன்னார்குடி அருகே உள்ள பைங்காநாடு கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி என்கிற பிரபு, மன்னார்குடியைச் சேர்ந்த அழகர் ஆகிய இருவரும் 1.5 கிலோ ஐம்பொன்னாலான பெருமாள் சிலையை விற்பனைக்காக கடத்தி வந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த சிலையை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் உணவு தேடி ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் ரேஷன் கடை ஜன்னலை உடைத்து சர்க்கரை, அரிசியை சாப்பிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தடாகம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அதிகாலை 3 மணியளவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் நஞ்சுண்டாபுரம் நியாய விலைக் கடையில் 25 கிலோ சர்க்கரை, 20 கிலோ அரிசியை சேதப்படுத்தியுள்ளன. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். இதுபோன்று அடிக்கடி நிகழ்வதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புகழ்பெற்ற மைசூரு தசரா விழாவில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்கும் 750 கிலோ தங்க அம்பாரியை 8 முறை சுமந்த அர்ஜுனா யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசன் மாவட்டத்தில் அர்ஜுனா யானை இருந்த நிலையில் நேற்றைய தினம் வனப்பகுதியில் அட்டூழியம் செய்த காட்டு யானை ஒன்றை முகாமில் உள்ள சில யானைகளுடன் இணைந்து காட்டு யானையை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டபோது யானை தாக்கியதில் அர்ஜுனாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. சாமுண்டீஸ்வரியின் தங்க அம்பாரியை சுமந்த அர்ஜுனா யானையின் உடல் பல்வேறு பூஜைகளுடன் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. அரசு டாக்டரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் மேலும் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அங்கித் திவாரிக்கு ஜாமீன் கேட்டு அவருடைய தரப்பில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது விசாரணைக்கு வந்தபோது அரசு மற்றும் அங்கித் திவாரி தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பின்னர் டாக்டர் சுரேஷ் பாபு நீதிமன்றத்தில் ஆஜராகி 2 மணி நேரம் ரகசிய வாக்குமூலம் அளித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட 200 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவிலை சுற்றிலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்த 10க்கும் மேற்பட்ட மரங்களை கோவில் நிர்வாகத்தினர் வெட்டியதாக சொல்லப்படுகிறது. தகவல் அறிந்த தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் விரைந்து வந்து அனுமதியின்றி வெட்டப்பட்ட 6 டன்னுக்கு அதிகமான மரத்துண்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நெல்லை அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்த இளம்பெண்ணை சகோதரரை வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை அருகே உள்ள ராஜவள்ளிபுரத்தை சேர்ந்த தங்கத்தாய் என்ற இளம்பெண் உடன் பணிபுரியும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த தங்கத்தாயின் 17 வயது சகோதரர் அவரை கண்டித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த அவர் சகோதரி என்றும் பாராமல் அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அந்த 17 வயது நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அம்மாநில அமைச்சர் ரோஜா மழையில் ரீல்ஸ் செய்து வெளியிட்டுள்ளார். மக்கள் அவதிக்கு உள்ளாகி வரும் நிலையில் அமைச்சர் ரோஜா இவ்வாறு செய்யலாமா என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கர்நாடகாவிலிருந்து கேரளாவிற்கு அரசு பேருந்தில் தங்கத்தை கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு முத்தங்கா சோதனைச் சாவடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோழிக்கோட்டை சேர்ந்த சஃபீர் அலி என்பவர் பேஸ்ட் வடிவில் சுமார் 3 கிலோ தங்கத்தை எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தங்கம் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதும் தெரிய வந்ததை அடுத்து சஃபீர் அலியை போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் வாக்கோலி பகுதியில் பள்ளி பேருந்து ஒன்று மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் மாணவர்கள் சிலர் பலத்த காயமடைந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் 100வது வயதில் சபரிமலைக்கு சென்று மூதாட்டி ஒருவர் தனது நீண்ட கால ஆசையை நிறைவேற்றியுள்ளார். வயநாட்டை சேர்ந்த பாருக்குட்டி என்ற அந்த மூதாட்டிக்கு தற்போது 100 வயது ஆகிறது. சபரிமலைக்கு இருமுடி எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை அறிந்து கொண்ட மூதாட்டியின் பேரன் டோலி மூலம் சபரிமலைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார். இதனையடுத்து 48 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி 18 படிகளையும் ஏறி மூதாட்டி ஐயப்பனை தரிசித்தார். இது ஐயப்ப பக்தர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையை மிரட்டிய மிக்ஜாம் புயல் தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நேற்று பிற்பகல் கரையை கடந்தது. பாபர்லா, பிரகாசம், நெல்லூர் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பாதிப்புகளை களைய ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக விளக்கம். மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு திட்டமிட்டு செயல்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி குற்றச்சாட்டு.
கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப உடனடி நடவடிக்கை வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வேண்டுகோள். சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு, மீட்புப் பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர், படகுகள் மூலம் உணவு விநியோகம். கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. ஓடப்பாதைகளில் இருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு விமான சேவையும் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலித்த இளம்பெண்ணை வெட்டி கொன்ற சகோதரர். நெல்லை அருகே அதிர்ச்சி சம்பவம். 17 வயது நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. 100 வயதில் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்த மூதாட்டி. பாட்டியின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய பேரனுக்கு பக்தர்கள் பாராட்டு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.